எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே உங்களுடைய சபை உங்களுடைய ஜனம் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே குயவன் மண்பாண்டத்தை வணிகிறது போல ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரத்தை வணியும்படிக்காய் செபிக்கிறோம். கிருபையுள்ள வார்த்தையினாலும் ஆண்டவரே இரக்கமுள்ள வார்த்தையினாலும் வல்லமையுள்ள வார்த்தையினாலும் ஆண்டவரே பிரசனமுள்ள வார்த்தையினாலும் ஆண்டவரே மகிமையுள்ள வார்த்தையினாலும் எங்கள் ஆவி ஆத்மா சரத்தை போஷித்து ஆண்டவரே உமக்கேற்ற அலங்காரமுள்ள பாத்திரங்களாய் ஆண்டவரே எங்களை வணங்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே இந்த இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரை இந்த வருடத்தை முடிக்க ஆண்டவரை பரிசுத்தத்தோடு புது வருடத்தில் பிரவேசிக்கும்படி நீர் இரக்கமும் கிருபையும் பாராட்டபடிக்காக செபிக்கிறோம். முற்றிலுமாய் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நானும் என் வீட்டாரும் என்றால் கேட்டானா, ஐயா இப்ப நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, அந்த பஸ் என்னவா இருக்குது, ஃபுல்லா இருக்கு, என்னது ஃபுல்லா நிரம்பி இருக்கு. இப்ப இந்த நேரத்துல ஒரு வாலிப பெண் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் இடம் கேட்டா நீங்க தருவீங்களா அப்படின்னு கேட்டாரா? கேட்டா நீங்க தருவீங்களான்னு அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னாரா, என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ ஒரு கர்ப்பிணி நிறைமாத கர்ப்பிணி பெண் வந்து சீட்டு கேட்டால் தருவீங்களா? ஐயோ நான் தருவே மாட்டேன் அப்படின்னு. சரி, ஒரு வயசானவங்களாவது வந்தா தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் தரமாட்டேன் அப்படின்னு. இவ்வளோ ஒரு கல் நெஞ்ச காரணம் இருக்கிறீங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் நான் சீட்டு கொடுத்துட்டா அந்த வண்டியை யாருமா ஓட்டுறதுன்னு கேட்டாரான். என்ன கேட்டாரா? நான் சீட்டை கொடுத்துட்டா அந்த வண்டியை யார் ஓட்டுறதுன்னு கேட்டாரா. அப்போ அவர் யாரா இருக்கிறாரு? டிரைவரா இருக்கிறாரு. சில நேரங்களில் சில தலைமைத்துவங்கள்ல என்ன பண்ணக்கூடாது, ஃப்ளெக்சிபிள் ஆகவே கூடாது. எல்லா இடத்துலையும் ஃப்ளெக்சிபிள் ஆகலாம், எந்தெந்த இடத்துல ஆக முடியுமோ அந்தந்த இடத்துல தான் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு தலைமைத்துவத்துக்கு ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிற ஒரு என்னதே ஒரு பகுதி தான் எதுவாக இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஃபேமிலியா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சுத்திகரிப்பு குறித்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஏன் சுத்திகரிப்பு அவசியம்னா, இந்த வருடத்தை நம்ம என்ன பண்ண போறோம், முடிக்க போறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே யாரை தொழுது கொள்ளணும், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் வசனம் சொல்லுது. யோசுவா சொல்றாரு, யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே என்ன பண்ணுவோம், சேவிப்போம் அப்படின்னு ஒரு வெற்றியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நான் வெற்றி பெற்றால், நானும் என் குடும்பம் வெற்றி பெற்றால் யாரை தொழுது கொள்ளுவோம், யாருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம், கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. யோசுவா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, யெகோவா ரட்சிக்கிறார் அப்படின்றது தான் அர்த்தம். யெகோவா ரட்சிக்கிறார். யேசுவா அப்படின் போது அது ப்ரொனவுன்ஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா யேசுவான்னு சொல்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேர் கூட அந்த ப்ரொனவுன்ஸ் தான் வருதுன்னு சொல்றாங்க. இது வேதாகமத்தில் எத்தனையாவது புத்தகமா இருக்கு? வேதாகமத்தில் எந்த பகுதியில் இருக்குது? புதிய ஏற்பாட்டு பகுதியில் இருக்குது. எந்த பகுதியில் இருக்குது? பழைய ஏற்பாட்டு பகுதியில் இருக்கு. செக் பண்ணி பார்த்தேன், நீங்க ஆவிக்குள்ளாயிட்டீங்களா இல்லை சர்ச்சில் தான் இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6வது புத்தகமா இருக்குது. இந்த யோசுவா இந்த வெற்றியுள்ள விசுவாச வார்த்தைகளை எந்த இடத்துல இருந்து அவன் வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்த போது அவனே தான் எங்க இருந்தான், அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாதான் இருந்தான். அவன் நிறைய கண்ணார கண்ட ஆண்டவர் அவங்களை வந்து வெளியில கொண்டு வந்த அற்புத அடையாளங்கள்லாம் பார்த்துட்டோம். மனித வல்லமைகள், அரசாங்கத்தின் வல்லமைகள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் எது உடைச்சு போட்டுது, தேவ வல்லமை உடைத்து போட்டது. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரான். தேவன் மோசையை கொண்டு செய்த காரியங்களாம் பார்த்துட்டு வரான். அப்ப இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் கடைசியில் அவன் ஊழிய நாட்கள் அவன் முடிக்கும்போது சொல்றான், நானும் என் வீட்டாருமே என்றால் யாரை சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். யாரை சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கையை யார் கொடுத்திருக்கா, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கு யோசுவாவின் புத்தகத்தில் யோசுவாவோட பேர் ஒரு 26 முறை வந்து வருகிறது. யோசுவா சொல்லும் போது அப்படி நேரடியாகவே ஆண்டவர் சொல்றாரு, மோசைக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை யார் வழி நடத்தணும் சொல்லிட்டு யோசுவா தான் நடத்த போறான்னு சொல்லிட்டு ஒரு 7 இடங்கள்ல சொல்றாரு. வென்றால் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றியை குறிக்கிறது. வென்றால் என்ன,
வெற்றியை குறிக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு ஒரு வெற்றி இருக்கு. என்ன வெற்றி இருக்கு? நமக்கு வெற்றி இருக்கு. இந்த வெற்றி யாருடைய வெற்றி? இந்த வெற்றி யார் கொடுத்தாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். வெற்றிக்கு நமக்கும் இன்னும் இல்லை, சம்பந்தம் இல்லை. ஆனா வெற்றி பெற்றவர்களாய் யார் நம்மளை மாத்தினா? தேவன் தான் மாத்தினார். அந்த வெற்றியில இருந்து இன்னொரு வெற்றியை தக்க வைக்கிறதுக்காக அதிகப்படியான வெற்றி. இந்த வெற்றி எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிற வரையிலும், மரணம் சந்திக்கிற வரையிலும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும்? வெற்றி பெற்றவர்களாகவே இருக்கணும். இல்லை, நம்முடைய ஆவியாத்மா சரீரத்துக்கு விரோதமா போராடுகிற பிசாசின் கிரியைகளுக்கு எதிராக என்ன இருக்கணும்? நம்முடைய வெற்றி இருக்கணும். அதை பத்தி தான் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு 7 விதமான குடும்பங்களை குறித்து பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? 7 விதமான குடும்பங்களை குறித்து பார்க்க போறோம். அதுல ஒரு 6 விதமான குடும்பங்களுடைய பலவீனங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து பார்த்து, ஒரு 7வது ஒரு குடும்பத்துடைய பலனை குறித்து அந்த மாதிரியான காரியங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில தகவமைத்து கொள்ளணும் அப்படின்றத குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது ஒரு குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, முதல் குடும்பம் அப்படின்னா எதை சொல்லுவோம்? ஆதாம். பகை இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நேரடியான பகையும் என்ன இல்லை, அவர்களுக்குள்ள எந்த இல்லை, நேர்முகமாகவும் இல்லை, மறைமுகமாகவும் இல்லை. பிசாசுக்கும் அவர்களுக்கு இருந்ததான்னு பார்த்தா அவங்களுக்கு நேரடியாக பிசாசுக்கு அவங்ககிட்ட இல்லை. ஆனா 2 பேரையும் தேவனையும் மனிதனையும் பகைக்கிற ஒரே ஆள் யாரா இருந்தா? பிசாசு இருந்தான். இப்ப இவருடைய பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, தேவன் சொன்ன ஒரு காரியத்தின் மீது அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு விருப்பத்தை பிசாசு இவர்களுக்குள்ள இருந்த அந்த அதிகப்படியான அந்த விருப்பத்தின் நிமித்தம் பிசாசு தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு என்ன பண்றான்? ஒரு வேத புரட்டை கொண்டு வரான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொண்டு வரான். என்ன கொண்டு வரான்? தேவன் சொல்ற வார்த்தைக்கு எதிர்மறையான கருத்துக்கள் உள்வாங்குகிறான். என்ன பண்றான்? எதிர்மறையான சிந்தனை. என்னை பத்தி தான் அவங்க பேசுறாங்க, என்னை பத்தி தான், எனக்காக பேசினாரு அப்படின்றது வேற, என்னை பத்தி தான் பேசினாரு அப்படின்றது வேற. சபைகள்ல கூட இது பயங்கரமான ஒரு பிரச்சனையா இருக்கும். எல்லா சபைகள்லயும் இருக்கும். அதுவும் யாருக்கிட்ட இருக்கும்னா அந்த போதகர்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்கிட்ட தான் இருக்கும். இவர் சொல்லிதான் இவர் பேசியிருக்கிறாரு போல. என்ன பண்ணியிருக்கிறாரு? இவரு சொல்லிதான். பெரிய சபைகள்ல இருக்காதுன்னா பெரிய சபைகள்ல இருக்கும். பெரிய சபைகள்ல ஏன் தெரியறதில்லை அப்படின்னா நிறைய கூட்டம் இருக்கிறதுனால நிறைய பேர் யார்கிட்ட அட்டாச்சில் இருக்க மாட்டாங்க, போதகிட்ட, அந்த போதகர் சபை போதகர்கிட்ட இருக்க மாட்டாங்க. ஆனா போதகருக்கு நெருக்கமானவர்களிடத்துல இருக்கும் இந்த காரியங்கள். என்ன பாத்தீங்கன்னா பிசாசு தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையான காரியங்களை என்ன பண்றான்? ஜனங்களுடைய இருதயத்துல பதிய வைக்கிறான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவன் என்ன சொல்றாரு? நீங்கள் புசிக்கு நாளிலே என்னவாவீர்கள்? அவன் என்ன சொல்றான்? சாகவே சாவதில்லை அப்படின்றான். இப்ப இந்த வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு என்ன பண்ணாதிருங்கள், இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு. இந்த காரியம் தான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வருது? இடம் கொண்டு வருது. சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தை எங்கெங்கெல்லாம் புரண்டப்படுதோ, தேவனுடைய வார்த்தையை குறித்து தவறான ஒரு மைண்ட் செட் எப்பப்பெல்லாம் யாருக்கெல்லாம் உருவாகுதோ, அது யாரு பின்னணியில் யார் இருக்கிறா? ஒரு சர்பத்தின் ஆவி அங்க இருக்குது. என்ன இருக்குது? ஒரு சர்பத்தின் ஆவி அங்க இருக்கு. அது ஒரு பயங்கரமான ஒரு ஆவியா இருக்குது. ஒரு குடும்பங்களை உடைக்கிற ஒரு ஆவியா இருக்குது. கணவன் மனைவி பிரிக்கிற ஒரு ஆவியா இருக்குது. அந்த தலைச்சன் பிள்ளைகளை ரத்த பலியிடுகிற ஒரு ஆவியா இருக்குது. பார்வனை குறித்து நம்ம வாசிக்கும் போது, பார்வன் யார் அப்படின்னா அவருடைய தலையில யாரு வச்சிருப்பாங்க? சர்பத்தின் அடையாளத்தை அவங்க வைத்திருப்பாங்க. முதல் உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல வாசிக்கும் போது, முதல் பார்வனை மோசை சந்திக்கும் போது முதல் அற்புதம் எதுவாக தான் இருக்கும்? சர்பத்தை அந்த உடைக்கிறது தான் இந்த மற்ற சர்பத்தின் வல்லமைய விழுங்குற கோலை யாருக்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருந்தார்? அந்த வல்லைய மோசைகிட்ட கொடுத்திருந்தார். ஒரு சர்பத்தின் ஆவி அது. அது குடும்பங்களை அந்த கருவுல அழிக்கிறது. ஆனா பார்வனுக்கு தெரியாது இந்த ஜனங்க யாருன்னு. ஆனா பிசாசுக்கு தெரியும் அவங்க யாருன்னு. அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு உங்க எதிர்கால திட்டங்கள் தேவன் வைத்திருக்கிறாரு.
ஆனா அது என்னன்னு உங்களுக்கு இப்ப தெரியாது. காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவார் ஆண்டவர், அது தெரியப்படுத்துவார். ஆனா இவங்க நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் உருவாக்குவாங்கன்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்றான், தந்திரமான காரியங்கள், தேவ சபைக்கு எதிராக, தேவ ஜனத்துக்கு எதிராக, தேவ சமூகத்துக்கு எதிராக, தேவனுடைய வல்லமைக்கு எதிராக காரியங்களை ஒரு தவறான ஒரு புரிதலை உருவாக்கும் போது அது என்னவாகுது, தேவ திட்டத்துக்கு தேவ ஆசீர்வாதத்துக்கு எதிரான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணி கொண்டு வருது. ஐக்கியத்தை விட்டு பிரிக்கிற காரியங்களை அது கொண்டு வருது. சொல்ல போனா இன்னொரு ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19-22. இப்போ நான் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிட்ட விஷயத்த என்னன்னா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அது 3ஆம் நாள் நான் எழுப்புவேன்னும் போது அவங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, கட்டிடமான ஆலயத்தை. இவர் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசிட்டு இருப்பாரு, அவங்க கட்டிடமான ஆலயத்தை குறித்து பேசிட்டு இருப்பாங்க. இதே காரியம் தான் எங்க போய் நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சிலுவையில் அறைக்கு முன்னாடி குற்றச்சாட்டும் போது அவருக்கு மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. காட்டி கொடுத்தவனே என்ன சொல்றேன்னா, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துன்னு சொல்லி தூக்க மாட்டேன்னு தூங்குறான். அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கு, இவன் தேவாலயத்தை எடுத்து 3ஆம் நாள் கட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. இது எங்க அப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதே சர்பத்தின் கிரியை தான் ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் குதிகாலை நசுக்குவார், அவருக்கு தலையை நசுக்குவார் போது அது சிலுவையில் நிற்குது அந்த சர்பத்தின் கிரியை. அந்த இந்த பயங்கரமான வல்லமைகளுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், தேவ பலன் வேணும். நம்ம நோக்கி தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அர்ப்பணிக்கணும். ஏன் அப்படின்னா, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாரு, அதிகாரியா இருக்கிறார். உங்களை மனைய அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எதுக்காகனா அவர் உங்களை பயன்படுத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறார். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சிக்லாக் இல்லாமல் சிங்காசனம் இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சிக்லாக் இருந்தது, அதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிருந்தது, சிங்காரம் இருந்தது. அவனுக்கு அபிஷேகம் இருந்தது, அவனுக்கு என்ன இருந்தது, எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது, அந்த தேவன் அந்த வாக்கு தத்துவத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்தது. ஆனாலும் அவன் யாரா இருந்தான், அபிஷேகப்பட்டவனா இருந்தான். அந்த அபிஷேகம் எதுக்காக இருந்தது, எல்லாவற்றையும் அந்த பாடுகளை சகிக்கிறதுக்காக இருந்தது. அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராகவே என்ன உண்டு, ஒரு போராட்டம் உண்டு. உலகத்துல என்ன உண்டு, போராட்டம் இல்லைன்னு பிசாசு சொல்லுவான். என்ன சொல்லுவான், நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அது இதுன்னு. உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு. ஆனாலும் நான் என்ன பண்ணேன், ஜெயித்தேன். ஆனா நாம என்ன பண்ணோம், ஜெயிக்கணும். அதனாலதான் சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்ப பிசாசுக்கு இடம் கூடாத இடங்கள் இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கூடாத இருக்கும்போது யாருக்கு நம்ம இடத்த கொடுக்கிறோம், பிசாசுக்கு இடத்த கொடுக்கிறோம். ஒரு ஒன்று போட்டிருந்தாங்க, நல்லபடியா வீடை கட்டி முடிச்சுக்கிட்டேன், ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க இல்ல. அந்த மாதிரிதான் பிசாசு நம்ம இடத்துல வீடை கட்டிருப்பான் நமக்குள்ள. பணம் நம்ம யாருக்கு சொந்தமா இருப்போம், ஆண்டவருக்கு சொந்தமா இருப்போம். அது எப்ப சரி செய்யப்படும் அப்படின்னா, நம்ம ஒப்பு கொடுத்த பிறகு அவர் உதவாங்குவார். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, என்ன சுத்திகரிங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க. என்ன ஆகுது, ஆண்டவர் என்ன ஆக்குவார் பண்ணிடுவாரு. இந்த போல பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும், அதிகப்படியான கீழ்ப்படுதலும் இடமும் நமக்கு கொடுக்கணும். இந்த பலவீனம் யார்கிட்ட முதல்ல காணப்படுதுன்னா, ஒரு குடும்பத்துல காணப்பட்டது. எங்க ஆதாமியாவுடைய குடும்பத்தில். அந்த மாதிரியான பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான சிந்தையிலே நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம பொறுத்தான் தான் பேசிட்டு இருக்கிறாங்க, ஏன் அந்த கேட்டு போனா அது அந்த மறாத வராந்தாலும் பத்தி அவன் பேசுறான் பாரு. அப்படி இல்லை, யார் இப்போ உலகத்திலே சொல்லுவாங்க போது என்ன இல்லை, ஏசி இல்லாம பாட்டு பாடலாம், ஏசி இல்லாம ஆராதனை பண்ணலாம், ஏசி இல்லாம பைபிள் வாசிக்கலாம், ஏசி இல்லாம பிரசங்கம் பண்ணலாம், ஏசி இல்லாம ஊழியம் பண்ணலாம். ஆனா ஏசி இல்லாம யாரையுமே அன்பு கூற முடியாது, ஏசி இல்லாம யாரையும் நம்ம மன்னிக்க முடியாது இல்ல. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல இருந்தது, அவர் இல்ல சத்ருகளை மன்னிக்க சொல்றாரு. எப்படி மன்னிக்கிறது நம்ம,
அவர் இல்லைன்னா நம்மளோட சத்துருக்களை நேசிக்க சொல்லியிருக்காரு. அவர் இல்லாம நமக்குள்ள இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, யாருமே நேசிக்க முடியாது. அவ்வளோ ஒரு அருமையான பாத்திரங்கள்லாம் நம்ம சுத்தி இருக்கிறாங்க இல்ல. அவனால மன்னிக்கிறதுக்கு நம்ம யார் தான் வேணும், கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாதான் இல்ல மன்னிக்கிறது. அடுத்தது அன்பு கூறுறது. சத்துரு இடத்துல உன்னிடத்துல அன்பு கூறுறதுல பிற இடத்துல அன்பு. நான் என்கிட்டயே நான் அன்பு கூறுறது இல்லையா, நான் என்கிட்ட மற்றவங்கிட்ட அன்பு கூறுறது. என்கிட்ட அன்பு கூறுறதா குனிப்பேன், என்ன பல்லு எடுப்பேன், இந்த மாதிரி காரியம் யாருமே செய்யறது இல்லை. கேட்டா நான் ஏன் இருக்கிறேன் எனக்கே தெரியல ஏன்னா அப்படின்றது ஒரு வார்த்தையில போன சொல்லிட்டு போயிடுவாங்க. உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக, தேவனாய் கர்த்தரிடம் முழு உள்ளத்தோடு முடிவுகளோடு அன்பு கூறுவாயாக. இப்படிதான் இருக்கு. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எல்லாம் இருக்கிறவங்கள சத்ருவாகிறானே, எப்படி அன்பு கூறுறது? நம்மளுடைய சுய பலத்துல என்ன பண்ண முடியாது, யாருமே மன்னிக்க முடியாது, யாருமே அன்பு கூறவே முடியாது. பாட்டு போடலாம், ஆராதனை பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம், பைபிளை பத்தி ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம், ஜபம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா மன்னிக்கிறது அன்பு கூர்ந்து யார் இல்லாம பண்ண முடியாது, கிறிஸ்து இல்லாம பண்ணவே முடியாது. அங்கதான் செக் வைக்கிறாரு பாருங்க நம்மள, பாத்தீங்களா? அதுதான். அப்ப பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், கீழ்ப்படின்னு இடம் கொடுக்கணும். அது ஏற்றுக்கொள்ளலாம். சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான்கள் கொட்டினாலும் தயவாய் கடிந்து கொண்டாலும் அது என் தலைக்கு என்னவா இருக்கும், என்னையா இருக்கும். காலங்கள்ல ஏன் இவ்வளவு உதைக்கிறாரு, நம்மள இவ்வளவு கொட்டுறாரு, சுத்திக்கிறவனா நம்மள இது பண்றாரு. ஆனாலும் போனா பொறுத்துக்கோ, அவனை மன்னி, அவனை நேசின்றாரு. என்னதானே பண்றது? அவன் பக்கம் அவ்வளவு தப்பு வச்சு நம்மளே போட்டு கொடாயிறாரு. இவருக்கு கண் இல்லையா காது இல்லையானா அப்படி சைலண்டா இருக்கிறாரு அவரு அப்படின்னு நம்ம அதே என்னென்னவோ யோசிப்போம். நம்ம ஒரு ஆர்டிகல்ல படிச்ச ஒரு எக்ஸிபிஷன்ல ஒரு சிலை வச்சிருந்தாங்களாம். எக்ஸிபிஷன்ல சிலை வச்சிருந்தாங்கன்னா அந்த சிலையை பக்கத்துல இருந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்களாம், போட்டோஸ் எடுத்துருந்தாங்களாம். போட்டோஸ்ல எடுத்து முடிச்ச உடனே அந்த கல்லுல இருந்து அங்கங்க சின்ன சின்ன அதோட தூள்கள்லாம் இருந்துதான். அப்ப அந்த தூள்கள் பார்த்து அந்த சிலையை பார்த்து பேசுறாங்க, நீலாம் ரொம்ப கொடுத்து வச்சுவ, அந்த கீழே இருந்த தூசு தூள் அந்த சிலையை பார்த்து நீலாம் கொடுத்து வச்சுவ பாரு, உன்னெல்லாம் ஜனங்க எப்படி மதிக்கிறாங்க, உங்களோட போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க, ஆனாலும் எங்களை மிதிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த சிலை சொல்லிச்சான், இந்த நாளைக்கு நாங்கள் வர்றதுக்கு பல அடி நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் ஒரே அடியில் விழுந்துட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரே அடியில் விழுந்துட்டீங்க, நான் பல அடி வாங்கினதால தான் இது. அதை போல் தேவன் நம்மளை உடைத்து உருவாக்குறாரு அப்படின்னும் போது நம்மளை கடிந்து கொள்றாரு, நம்மளை சிக்ஷிக்கிறாரு, நம்மளை சீர்படுத்துறாரு, குணப்படுத்துறாரு. சில நேரங்களில் சத்துருவுகளை அன்பு கூற சொல்றாரு, சத்துருவுகள் தாங்க போக சொல்றாரு, காரணமே இல்லாமல் நம்ம மன்னிக்க சொல்றாரு. நிறைய பேர் சொல்ல அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் அப்படின்னு. சில பேர் முகத்துல தெரியவே தெரியாது, ஒருத்தவங்களை குறித்து சொல்லும் போது தெரியவே தெரியாது அப்படின்னு. அவர் என்ன திட்டினாலும் என்ன பொறாம போச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி என்னன்னா அது டைம் பாம், அது பின்னாடி அவன் ஏதோ பண்ண போறான், வெடிக்க போறான் லாஸ்ட்ல அப்படின்னு இல்லை. ஆனா கிறிஸ்துவது அப்படி கிடையாது. நான் ஒரு எனக்குள்ள என்னோட சுயம் இருந்தா டக்குன்னு தெரிஞ்சிடும். எனக்குள்ள சுயம் இருந்தா அதை காமிக்காம வெயிட் பண்ணி என்ன பண்ணுவேன், செய்வேன். ஆனா கிறிஸ்து உள்ள இருந்தா என்ன பண்ணும், அது டேக் இட் ஈஸி பாலிசி, அப்படியே தூசி தட்டி விட்டு போற மாதிரி போயிடுவேன். ஏன்னா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு, உருவாக்குறாரு, செதுக்குறாரு. அவர் கேட்ட பாத்திரமாய் நம்ம என்ன பண்றாரு, பணையிறாரு. ஏன்னா அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துறது. இப்ப பாருங்க, இப்ப எவ்வளோ ஜெனரேஷன் பாடுபடுது உலகம் இப்படி. இப்ப இதுக்கு காரணம் எங்க மைய புள்ளியா இருக்கு, ஆதாமியுடைய அந்த தேவனுடைய ஏற்றுக்கொள்ளாத, தேவனுடைய வார்த்தை அங்கீகரிக்காத, பிசாசுக்கு இடம் கொடுத்த, வார்த்தையை ஏற்றுக்கொண்ட, பிசாசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு காரணமானது. அதை மாற்றும்படிக்கு தேவகுமாரன் வர வேண்டிய காரணம். நீங்க சாதாரணமானவர்கள, எங்க வீட்லயே என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, எங்க வீட்லயே என்னை யாருமே மதிக்கிறது இல்லை. நான் என்ன ஒரு விசேஷத்தோம்னா, தேவ ரத்தம் சிந்தி நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்கன்னா அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலைக்கறி இப்படிப்பட்டதா இருக்கு. அப்ப தேவனுடைய பார்வையில் நீங்க எப்படியா இருக்கிறீங்க, விலையேறப்பட்டவர்களா இருக்கிறீங்க. மற்றவருடைய பார்வையில் நீங்க ஒரு அற்பமா இருக்கலாம். உங்க சரீரத்தை குறித்தோ, உங்க படிப்பை குறித்தோ, உங்களுடைய சூழ்நிலையை குறித்தோ, உங்களுடைய தோல்விகளை குறித்தோ, உங்களுடைய இயலாமையை குறித்தோ எது ஒன்னாலும் இருக்கலாம். ஆனா தேவனே ரத்தம் சிந்தி உங்களை மீட்டிருக்காருன்னா
ஒரு 15 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு விளையாடப்பட்டது. ஆனால் அவ்வளோ ஒருத்தா அப்படின்னு பார்த்தா அப்படி ஒருத்தர் எதுவும் கிடையாது. நம்ம அப்படி ஒருத்தா அப்படி கிடையாது. ஆனாலும் தேவன் பார்க்கிற விதமாய், தேவன் எப்படி பார்க்கிறாரு? நான் மனுஷன் பார்க்கிற விதமாய் என்ன பண்றது இல்லை, பார்க்கிறது இல்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானும் இருதயத்தை பார்க்கிறவன். ஏன்னா வந்தவன் ஃபுல்லா எத்தனை பேர்? 6 பேரும் மில்ட்ரியில இருந்தவங்க. சாமுவேலுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. என்னடா இது, இருக்கிறதுலே ஆயிட்டு இஸ்ரேவேல்ல யாரு? சவுல் தான். அவனை அப்படி சூஸ் பண்ணாரு. மற்ற 6 பேரையும் ஹைட்டா வெயிட்டுமா இருப்பான், அவங்கள தான் சூஸ் பண்ணுவாரு அப்படின்னு. யார? அப்படித்தான் அவரோட மைண்ட் செட்டே இருந்தது. அந்த ஊரே என்ன பண்ணிதான் உட்காந்து இருந்துதான். தாவீது வரும்போது நீ எழுதி நின்று அபிஷேகம் பண்ணும்போது சாமுவேல் எழுந்தாராம். அந்த ஊரே என்ன பண்ணிச்சான்? எழுந்து நின்று. அந்த சிறியவன் அவன் அந்தரங்கத்திலே ஆராதிக்கிறவன், அந்தரங்கத்திலே தியானிக்கிறவன், அந்தரங்கத்திலே மகிமைப்படுத்துகிறவன், தேவன் கணம் பண்ணுகிற மனுஷன் அப்படின்ற மாதிரி மனுஷன் நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்தும் யாரும் பார்க்காம இருக்கலாம். ஆனா யார் பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கைய? தேவன் பார்க்கிறார். யோசேப்புடைய லைஃப்ல போதிப்பார் காரியங்களை யாருக்கு தான் தெரியும்? அவங்க 2 பேருக்கு தான் இன்சிடென்ட் நடந்த 2 பேருக்கு தான் தெரியும். போத்திபாருடைய மனைவி யோசேப்புக்கு தான் தெரியும். ஆனா 3வது யாருக்கு தான் தெரியும்? யோசேப்பு சொல்ல நீதிமான் சொல்லுவான். நீதிமானுடைய கேரக்டர் என்னன்னா, மற்றவர்களை வெட்கப்பட மாட்டார்கள். யோசேப்பு குறித்து சொல்லும்போது புதிய ஏற்பாட்டுல அவன் நீதிமானா இருந்தோம், மரியாதை என்ன பண்ணல, அவமானப்படுத்த மனதில்லாமல் அப்படின்னு. இவனை என்ன சொல்றான்? இவன் இந்த மாதிரி ஆளு அப்படின்னு சொல்லவே இல்லை. யாரு? போத்திபாருடைய மனைவி சொல்லவே இல்லை, நான் எந்த குற்றமும் செய்யலன்னு சொல்றான். ஆனா தேவன் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இவங்க பார்க்கல, அவங்க பார்க்கல நம்ம நினைப்போம். ஆனா நம்ம தேவன் பார்க்கிறார். ஏன்னா நம்ம கொண்டு ஒரு காரியத்தை உருவாக்க ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லை இந்த மாதிரி பலவீனங்கள் என்ன பண்ணும்? ஆண்டவரே அந்த பலவீனங்கள் போகிறதுக்கு கிருபை தாங்க, எனக்கு இறக்க செய்யுங்க, கிருபை தாங்கன்னு கேட்கணும். இது முதலாம் கூட. 2வது ஆபிரகாம் சாரார். இவருடைய வாழ்க்கையில இவருடைய பேர் என்னது? விசுவாசிகளின் தகப்பன். ஆனா அவருடைய பேர் என்னவா இருந்தது? பெரிய தகப்பனா இருந்தது. ஆனா அவர் ஜாதிகளுக்கு, விசுவாசிகளுக்கு தகப்பனா ஆண்டவர் மாற்றினார். இவருடைய வாழ்க்கையில தேவன் தந்த வாக்கு தத்தங்கள் காலம் தாமதம் ஆகும் போது தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு இவர் என்ன பண்றாரு? ஆல்டர்னேட்டிவா ஒரு ஆட்களை கொண்டு வர்றாரு. யார? லோத்தை கொண்டு வராரு. அடுத்தது எலியேசரை கொண்டு வராரு. அடுத்தது இஸ்மாவேலை கொண்டு வர்றாரு. இல்லை அந்த வார்த்தைகளுக்கு எதிராகவே சீரிக்கப்படுது. ஆனா தேவன் சொன்னதை அவர் என்ன பண்ண வல்லவராக இருக்கிறாரு, அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. நான் ஒரு காரியத்தை குறித்து நீங்க தியானம் பண்ணும்போது ஒரு ஞாபகம் வந்தது. தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு லேட்டா கிடைக்கிறது எல்லாமே என்ன இருக்கும்? நல்லா ஒர்த்தா தான் இருக்கும், ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஒன்று லேட்டா வருது அப்படின்னும் போது என்னதான் அது? பெஸ்ட் தான். சிம்சோன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆளாகிறான். நிறைய வச்சு காட்டை கொளுத்துட்டுங்க, பயங்கரமா அடங்காத்தது இல்லை. இப்போ ஈசாக்கெல்லாம் குறித்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? யோசிப்புலாம் மேரேஜ் பண்ணியிருந்தா யாரை தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்கணும்? யாக்கோபு. ராகேல தான் பண்ணியிருக்கோம். பிறந்தா யாரை தான் ஃபர்ஸ்ட் பிறந்திருப்பான்? யோசேப்பு. வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஆண்டவர் உருவாக்கி இருந்தாரு. சாமுவேலை குறித்து பார்க்கும்போது லேட்டா பிறந்தான் இல்லை. தான் முதல் பேர்சபா வரை அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணியிருந்தாங்க? ஜனங்க காத்து கொண்டு இருந்தாங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னும் போது அவர் கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாரு? அதை நிறைவேற்றி முடிப்பாரு. சொன்னதை செய்தவர் அதை செய்யாமல் போக மாட்டாரு. இல்ல சூழ்நிலையில் எதுவா இருந்தாலும் சரி, இல்ல அவர் சூழ்நிலையை பார்த்து செயல்படுறது தேவன் அல்ல. செத்து 4 நாள் ஆனாலும் அவர் என்ன பண்ண வல்லவராக இருக்கிறாரு? உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அப்போ நமக்கு என்ன தேவைதான் இருக்குது? பொறுமையா இருக்குது. பொறுமை காலங்களில் தேவன் நம்ம என்ன பண்றாரு? உருவாக்குறாரு. அடுத்தது 3வது குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்கு ரபேக்கா அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியம் என்னன்னா, பிள்ளைகளை குறித்து இவங்களுடைய வாழ்க்கையில என்னன்னா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் தெளிவுமா ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு? சொல்லியிருந்தாரு.
பெரியவன் சிறியவனுக்கு என்ன பண்ணுவான்? ஊழியம் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? ஊழியம் பண்ணுவான். ஆனா அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? ஆளுக்கு ஒரு பிள்ளைய பிரிச்சுக்கிட்டாங்க. பச்சைபாதமா நடந்தாங்க. என்ன பண்ணாங்க? அப்பாவுக்கு சின்னவனை பிடிக்காது, அம்மாவுக்கு பெரியவனை பிடிக்காது. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த வாய் ருசி கண்ட பூனை அவர் யாரு? ஈசாக்கு. இல்லை ஒரு பச்சைபாதமா அப்போ கேளு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் போது கூட கேட்குறாரு, என் மகன் ஏசா அவங்க பிள்ளைகளை குறித்து சொல்லும் போது மட்டும் நல்லா தலையாடின்னு இருந்தாரு. சூரியனும் சந்திரன் என்னை வணங்கினாங்க, அப்போ நானே உங்க அம்மாவும் வணங்குவோமா? டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரு. நம்மளுடைய இமேஜை வந்து நம்முடைய சுயத்தை என்ன பண்ணிடுச்சு? டச் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தன்னுடைய காரியங்கள் குறித்து சொல்லும் போது, எனக்கு நீ சொல்ல வந்துட்டியா பைபிள் படின்னு, நீ வந்து சொல்றியா அப்படின் போது அது என்னவாகுது? அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அவர்கள் என்ன பண்றாங்க? அவர்களே தடை பண்ணுகிறார்கள். பாருப்பா, இன்னைக்கு தான் அந்த அண்ணனுக்கு அறிவு வந்துருக்குது, எங்க அப்பா அம்மாலாம் பார்த்து நல்லா பேசுறாரு. இல்லை, அதே மாதிரி யாரும் சொல்றாரு, பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்க. சில நேரங்களில் பெற்றோர்கள் நம்ம கிட்டேயே வந்து கண்டிஷனாக நடந்துக்கிறாங்க அப்படின்னும் போது, ஒரு போதகர் ஒரு காரியத்தை கொடுத்து சொன்னார். ஒரு பொண்ணை வந்து ஒரே ஃபேமிலியில் ஒரே ஒரு பொண்ணு, பையன் யாரும் இல்லை, மற்ற பொண்ணுங்களும் இல்லை, ஒரே ஒரு பொண்ணு. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நல்லா அன்பாக வளர்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா பெரிய பொண்ணாயிட்டோன்னே நல்லா வளர்ந்துட்டா. அப்போ அவங்க அப்பா அம்மாலாம் என்ன பண்ணாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆகிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு வாட்ச் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு நாள், டேடி மம்மியை உங்களையும் நான் பார்க்குறேன், ஃபஸ்ட்டு மாதிரி என்கிட்ட நீங்கள் பழகிறதில்ல, பேசுகிறதில்ல, எதுக்கத்தாலும் என் மேலே வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க, இங்கே நிற்காத அங்கே நிற்காத, அவங்ககிட்ட பேசாத இவங்ககிட்ட பேசாத, ஃபோனை நோண்டாத, சும்மா தூங்கி நிற்காத, இதேமாரி ஒரு மாதிரி என்னை இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க அப்பா வந்து எந்த பதிலுமே சொல்லலையாம். சரி, ஒரு நாளைக்கு கடைக்கு விட்டு போகும்போது, அது வந்து பையன் இல்லாத வீட்டில் பொண்ணை எப்படி வளர்ப்பு விட்டிங்கன்னா அது அறுத்துன்னு போயிடுனாடி, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி பிடிங்க, அப்போ தான் காத்தாடி எழுப்பி நிற்கும் அப்படின்னு. இதை போல தான் உங்க லைஃப்பும் சில நேரங்களில் ஏன் நான் உங்ககிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறேன் அப்படின்னா, உங்களோட இதே அன்பே வந்து உங்களுக்கு வந்து ஆபத்தாக குடும்பம் மற்ற காரியங்கள் ஆபீஸில். அப்போ அதுக்கு அந்த தலைமைத்துவங்கள்லாம் யாரால தான் ஏற்பட்டிருக்கு? தேவனால தான் ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இதை கொண்டு நம்ம என்ன பண்றாரு? ஆண்டவர் உருவாக்குறாரு. சொல்லப்பட்டு உண்மையை உலகத்துல பொருள் இருக்கு, நம்ம உண்மையே இல்லைன்னா ஆவிக்குரிய பொருள் நம்ம கிட்ட யார் நம்பி கொடுப்பா? உலகத்தை வச்சுதான் நம்ம கிட்ட ஆவிக்குரிய பொருளே நமக்கு வரும். அப்ப என்ன பண்ணோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்பங்கள்ல தேவன் கொடுக்குற கிஃப்ட்ல வந்து அதை என்ன பண்ணணும்? அங்கீகரிக்கணும். அது தவறோ சரியானது அவங்களுக்கு விலைக்கு காண்பித்து அவங்களுக்கு வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும்? உதவலாம். இந்த மாதிரி காரியங்கள் பலவீனங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது? குடும்பங்களில் வரக்கூடாது. அடுத்தது 5வதா ஆகானுடைய குடும்பம். தேவன் வேண்டாம் என்று சொன்னதை என்ன அபகரித்து வீட்டுக்கு நடுவில் ஒழிச்சு வச்சது. தேவனுக்கு பிரியம் இல்லாது, தேவனுக்கு சித்தம் இல்லாது, தேவன் அங்கீகரிக்காத காரியங்கள்லாம் எங்க இருக்கக்கூடாது? நம்முடைய குடும்பங்களில் காணப்படக்கூடாது. இது என்னத்தை உண்டாக்குது? மிகப்பெரிய பிரச்சனையை நமக்கு மாத்திரம் இல்லை, நம்மை சார்ந்தவர்களுக்கு என்ன உண்டாக்கி கொடுக்குது? பிரச்சனை உண்டாக்குது. தலைமைத்துவத்தில் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா, அப்பாவோ அம்மாவோ யார் தப்பு பண்ணாலும் சரி, அந்த ஃபுல் ஃபேமிலி என்ன பண்ணும்? பாதிக்கப்படும். அதுதான் ஆகானுடைய ஃபேமிலியில பார்க்கணும். இந்த மாதிரியான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது? குடும்பங்களிலும் கொண்டு வரக்கூடாது. அடுத்தது 6வது குடும்பம் எலிமெலேக்கு நகம். இன்னும் ரூத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவன் வந்து ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்க என்னன்னா, துக்கப்படும் போது இருதயம் என்ன பண்ணப்படும்? சீர்படுத்தப்படும். தேவன் ஆசீர்வதிப்பாரு, எல்லாம் பண்ணுவார். சில நேரங்களில் அவர் வந்து சிக்ஷிக்கிறாரு, பஞ்சங்கள்லாம் கொண்டு வராரு, தண்டனையாக பயன்படுத்துறாரு. சில நேரங்களில் அவனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாரு. ஆனால் நகோமி எலிமெலேக்குடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா, எருசலேமில் பஞ்சம் வந்துடுச்சு, இஸ்ரேல் தேசத்துல பஞ்சம் வந்துடுச்சுன்னு அவங்க எங்கே போயிட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. அப்போ தேவ ஜனங்களோட கூட இருந்து பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? மனது இல்லை, விருப்பம் இல்லை. வெறும் ஆண்டவரை அவங்க எப்படி தான் பார்த்தாங்க? வெறும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமே பார்த்தாங்க. ஆனால் வசனம் சொல்லுவாரு, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம்? ஆளுகை செய்வோம். தேவ மனுஷன் சொல்லுவார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு?
அதிகாரம் உண்டு. ஆனால் அது எல்லாமே என்ன வராது, தகுதியாக வராது. ஆனால் சில நேரங்களில் தேவன் சில பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு அப்படின்னும் போது, ஏன் அதை அனுமதிக்கிறாருன்னா அவருடைய நாம மகிமைக்காகவும் நம்முடைய சுபாவம் மாற்றத்துக்காகவும் நம்ம யாரும் காண்பிக்கிறதுக்காகவும். ஜெர்சில் ஒரு ஊழியர்காரத்துக்கு சொல்லும் போது, ஒரு காலையில் எழுந்து ஒரு மிஷினரி வீட்டை பெருக்கிட்டு ஜனங்க ப்ரேயருக்கு வரதுக்காக வீட்டை பெருக்கிட்டு ப்ரேயர் பண்ணி வைப்பாராம். ஜனங்க வந்து பார்த்தா குப்பையை தாண்டி தாண்டி வருவாங்கண்ணா. என்னடா இது அப்படி சொல்லிட்டு இதே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம பெருக்கி வச்சுட்டு வரோம், ஆனால் யாரோ வந்து குப்பையாயிடுது. வர ஜனங்களாம் சொல்கிறேன், ஐயா நாங்கள் பெருக்கிறோம், நான் பெருக்கிட்டோம்மா நீங்கள் பெருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வந்து அப்புறம் பார்த்தா என்னடா இது அப்படின்னு பார்த்தா பெரிய பங்களா வீடு பக்கத்தில் அவன் என்ன பண்ணுறான், பெருக்கிறதுன்னு சர்ச்சு வாசலில் கொட்டு போயிடறாங்க. அப்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தாரா. என்ன பண்ணாரா, இந்த வீட்டையும் பெருக்கி அந்த பங்களா வீட்டையும் பெருக்கினாரா. என்ன பண்ணாரா, பங்களா வீட்டையும் பெருக்கினாரா. இதை பார்த்து அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர, இவ்வளோ தீமை செய்தோம் நம்ம இவனுக்கு, ஆனால் இவன் நமக்கு நன்மை செய்தானே. நம்மளாம் அந்த என்ன பண்ணுவோம், கல் விட்டுருப்போம் எங்க ஜன்னல்ல. நம்ம ஏரியா பிள்ளைங்களாம் இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம், கார் கண்ணெல்லாம் வச்சுட்டு இருப்பானுங்க. யாருக்கிட்ட வந்து என்ன செய்யறீங்க, இந்த இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத மூஞ்சில பூரா விட்டு. இது இயல்பாவே அவன் வந்து மதம் தான் மாறிக்கிறானே தவிர மனசு மாறல, இன்னும் சுபாவங்கள் மாறல இல்ல. அப்ப உடைக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கல. அப்ப இந்த மாதிரி சில பாடங்கள் தேவன் வாழ்க்கையில கொடுக்கும் போது என்ன உண்டா இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்மஸுக்கு நம்ம வாசிக்கணும். இதில் வாசிக்கும் போது ஒரு வசனத்தை ஒரு ஊழியர் பேசினாரு. லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் ரொம்ப நல்லா இருந்த ஒரு வசனம். 1ஆம் அதிகாரம் வாசிங்க, ஃபர்ஸ்ட் வசனம். மகா கணம் பொருந்திய முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை குறித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தவர்களே, அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகர் ஏற்பட்டபடி. வாசிக்கும் போது நானே போயிருந்தேன், என்ன சங்கீதம் அடுத்து நீதி பிரசிகளா வரும். என்னது அடுத்து சங்கீதனாரே நீதி பிரசிகளா வரும் போல. சரிங்க. மகா கணம் பொருந்திய தேவிப்புலவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்பித்தபடியே அவைகள் குறித்து சரித்திரம் எழுத அநேகர் ஏற்பட்டபடினாலே சொல்றாரு. ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்கள் நிச்சயத்தை அறிய வேண்டும் என்று அவைகள் ஒழுங்காய் உனக்கு எழுத எனக்கு நலமாய் தோன்றிற்று. கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து கிறிஸ்துவ சரித்திரம் குறித்து லூக்கா எழுதும்போது சொல்றாரு. அப்ப கிறிஸ்தவ என்பது என்ன அப்படின்னா கட்டுக்கதைகளோ புராணங்களோ இதிகாசங்களோ அல்ல அல்ல, அது முழு நிச்சயமா சரிதில் காணப்படுகிற காரியம். கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார் என்பதுக்கு ஒரு 3 சாட்சிகளை சொல்லலாம். முதல் சாட்சி யூதர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சந்ததி நான் வருமானம் இந்த சந்ததி என்ன பண்ண வருதில்லை, ஒழுங்கி போவதில்லை. யூதன் இன்னும் இருக்கிறான். உலகத்துல எத்தனையோ ஜெனரேஷன் ஆரம்பம் முதல் இருந்தது, இல்லாமல் போனது ஒரே ஒரு இனம் இருக்குது. என்னது? யூதன். 2வது பவுலுடைய மனமாற்றம். எந்த விசுவாசம் அழிக்க தேடினானோ விசுவாசத்துல இருந்து சொல்றது வேற, விசுவாசத்தை அழிக்க தெரியணும்னே சொல்றது வேற. 3வது சாட்சி நானு. பாவியான எண்ணெயை உங்க மந்திர நிக்க வச்சிருக்கிறாருன்னா அதுவே ஒரு பெரிய சாட்சி தானே. உங்களே நிக்க வச்சிருக்காருன்னா அதுவே ஒரு சாட்சி தானே இல்ல. அப்ப சுபாவ மாற்றங்கள் என்னவா இருக்குது, ரொம்ப முக்கியமா இருக்குது இல்ல. அப்ப என்ன பண்ண 10 பேரா இருந்தாலும் சமாளிப்பேன், இப்ப அதே 10 பேரை சமாளிப்பேன். அப்ப சுபாவ மாற்றம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப தேவனோடு கூட தேவனுக்காக பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஆளுகை செய்வோம். அடுத்தது 7வது ஃபேமிலி அப்படின்னும் போது இந்த பலத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளணும். யார் அப்படின்னா யோசேப்பு மரியாள். தேவன் முதல் மனிதனுக்காக எல்லாவற்றையும் ஆயுதப்படுத்தி கொடுத்தாரு. பாவத்துக்கு ஏதுவல்லாத காலத்திலையும் பாவத்துக்கு ஏதுவல்லாத சூழ்நிலையும் அவன் என்ன செய்தான், பாவம் செய்தான். ஆனா பரிசுத்தத்துக்கு ஏதுவல்லாத காலத்திலையும் பரிசுத்தம் இல்லாத காலத்திலையும் தேவன் பரிசுத்தரை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரு,
இங்க எதுவுமே ஆயத்தம் இல்லை. ஆனா ஆயத்தப்பட்டது ஒரே ஒரு விஷயம் தான். ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு நல்ல பெற்றோர். யாரு? நல்ல பெற்றோர். யோசேப்பு மரியாதை ஒரு நல்ல பெற்றோர் இல்ல. அவரு ஆபிரகாம் பலவீனத்தை குறித்து பேசுறாரு, பலவீனங்க வேற ஒரு இது பண்றாரு, ஆல்டர்னேட்டிவ் பாக்குறாரு. ஆனா மரியாளுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இந்த வார்த்தைக்கு நான் அடிமை, பாடுகளை சகிக்கிறாங்க. இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரே அலைச்சல் தான், நிம்மதியான ஒரு இடமே அவங்களுக்கு இல்லை. நாசிரத்துல இருந்து பெத்லகேம் போறாங்க, பெத்லகேம் இருந்து எருசலேம் போறாங்க, எருசலேம்ல இருந்து எகிப்துக்கு போறாங்க, எகிப்துல இருந்து நாசிரத்துக்கு போறாங்க. பாடுகளை சகிக்கிறது. அடுத்தது அர்ப்பணிக்கிறது, ஒப்பு கொடுக்கறாங்க. அது மாத்திரம் இல்ல, மரியாளுக்கு இவர் இல்லாம ஒரு 6 பிள்ளைகள் கிட்ட இருக்கிறாங்க. ஆனாலும் பிள்ளைகளிடத்துல என்ன பார்க்கல? பச்சைபாதம் பார்க்கல. இப்ப ஈசாக்கு பார்த்த மாதிரி இவர் என்ன பண்ணல? பச்சைபாதம் பார்க்கல. ஆதாம் பண்ண மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மான சிந்தனைகளை கொண்டு இல்லை. ஆபிரகாமை போல காலம் தாத்தினும் போது ஒரு எதிர்மறையான காரியங்களை செய்யல. ஈசாக்கை போல பிள்ளையிடத்துல என்ன பண்ணல? பச்சைபாதம் செய்யல. சொந்த ஊர்ல அம்மா ஊருக்கு போனா அம்மாவை எதிர்த்து பேசினா என்ன ஆயிடும்? உற்றுக்கட்டில தான் உதவும். ஓவரா எங்க சொந்தக்காரலாங்கிறாங்க, அவங்க வீட்டுலதான் உனக்கு பார்த்துருந்தேன் ஓவரா அப்படின்னு. ஆனா காணா ஒரு கல்யாணத்துல அவர் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன? இதை நம்ம அம்மா கேட்ட முடியுமா? ஸ்திரீ பெட்டி சூடு வைப்பாங்க, ஏன்னா ஓதிப்பாங்க நம்மள. அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள்ன்றாங்க இல்ல, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, பாடுகளை செய்கிறது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு. அது சொல்லப்பட்டிருக்கு, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாத இல்ல. ரொம்ப ஒரு சாக்ரிஃபைஸான ஒரு லைஃப் யாருக்கு? யோசேப்போட லைஃப். அப்போ ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை. இப்ப இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல இந்த நாள்ல நம்முடைய குடும்பங்கள்ல இந்த மாதிரி பலவீனங்கள்லாம் காணப்படுதா? தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையான சிந்தனைகள், தேவனும் தந்த வாக்குத்தத்துக்கு எதிரடியா செயல்படுவது, பிள்ளைகளிடத்துல பச்சைபாதம், பெற்றோரிடத்துல முரண்பாடுகள், அடுத்தது பிள்ளையுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிகளை ஊக்குவிக்கப்படுத்தாத காரியங்கள், தேவனுக்காக பாடுகளை சகிக்காத காரியங்கள், அப்புறம் தேவன் விருப்பமில்லாத காரியங்கள் கொண்டு இந்த காரியங்கள்லாம் நம்முடைய குடும்பங்களை காணப்பட்டான். இந்த நாளில் நாமே நிதானித்து ஆராய்ந்து ஜெபிக்கலாம். கண்களை முடிச்சு ஸ்தோத்திரங்கள் தாமே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருடம் முழுதும் எங்களை கண்ணின் கருவியில் போட்டு பாதுகாத்தினேன். நமக்கு கொடான நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைக்கு எதிரான காரியங்கள் சிந்தைகள் கொண்டிருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, சபைகளிலும் ஆண்டவரே, அது மாதிரி பிரசங்கிக்கும் போது எதிர்மறையான சிந்தைகளை உண்டாயின மன்னிங்க. நேரடியாகவோ எதிரடியாகவோ ஆண்டவரே, வேத வாசிக்கும் போதும் தரிசனத்திலும் எங்களுக்கு விருப்பமில்லாத தேவ சித்தமான காரியங்கள், எதிர்த்த காரியங்கள்லாம் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க. அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுறது போல நீர் எங்களை கொண்டு செய்ய காரியத்துக்கு எதிரடியாக செய்கிற காரியங்கள்லாம் நீங்க மன்னிங்க. சிந்தித்த சிந்தனைகள், யோசித்த யோசனைகள்லாம் மன்னிங்க ஆண்டவரே. ரத்தத்தினால எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளிடத்திலும் எங்கள் பிள்ளைகளிடத்திலும் அவங்களுடைய வரங்களை தட்டி எழுப்பக்கூடாதபடி, அவருடைய வரங்கள் ஊக்குவிக்கப்படாதபடிக்கு செய்த காரியங்கள்லாம் மன்னிங்க ஆண்டவரே. அவர்களும் ஆவிக்குரிய பெற்றோராக நாங்கள் இருந்து உண்மையுத்தமாக இருக்க, எங்கள் பெற்றோருக்கு உண்மையாக நாங்கள் கீழ்ப்படியும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அந்த பலவீனத்தை மன்னிங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆகானுடைய குடும்பத்தில் இருந்து போல ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் எங்களுக்குள்ளாக எங்களுடைய ஆவியாத்தமா சரீரத்தில் எங்கள் குடும்பங்கள் இராதபடி எடுத்துக்கொடுங்க. எங்களுக்கு எல்லைக்குள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனை. கிருபை செய்யுங்க ஆண்டவரை. எளிமையிலேக்கு நகமுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஆண்டவரை பாடுகளை சகிக்க மறுக்கிற ஆண்டவரே, தேவனுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உபத்திரங்கள் போராட்டங்களை சந்திக்கிற காரியங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி வெறுக்கிற காரியங்களாம் எங்கள்கிட்ட அகலப்படி ஆட்சேபிக்கிறோம். நாம் மகிமைக்காக நாங்கள் உருவாக்கப்படும்படி இந்த காரியங்களை ஆண்டவரே நாங்கள் சகிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. முற்றிலுமா தாத்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மரியாளுடைய வாழ்க்கையில், யோசிப்புடைய வாழ்க்கையில் காணப்பட்டது போல உடைய வார்த்தைக்கு அடிமை என்று சொன்னது போல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அடிமையாக இருக்கோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படவும்
ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே மனுஷரால் கூடாதுதான். ஆண்டவரே உங்களுடைய எங்களை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யுங்க. பலன் ஒன்றி அப்படியா உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய பிரச்சனைகளை தாங்கட்டும். ஆண்டவரே இந்த புது வருடத்தில் ஆண்டவரே நாங்கள் சுத்தி கவனிக்கப்பட்டவர்களாக நாங்கள் முழு குடும்பத்தோடும் ஆண்டவரே இந்த புது வருடத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நீரே பொறுப்படுத்த வழிநடத்துங்க. எல்லா துதியும் காணும் மையமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.